இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தங்களுடைய செவிகள் இச்சிக்கக்கூடிய வார்த்தைகளே கேட்கும்படிக்கு அமர்ந்திருக்கிறாங்க. எனக்கு இது வேணும், இது எனக்கு தாங்க, பேசுங்க, இப்ப பேசுங்க, இதை பத்தியே பேசுங்கன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து இருக்கிறபடினாலே தேவன் பேசும்படிக்கு நம்ம இடம் கொடுப்பது இல்லை. தேவன் பேசினால் நம்ம வருகிறதும் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் பேசிடுவார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை அசைச்சிடுவார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்முடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் உடைச்சிடுவார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நாம கட்டி வச்சிருக்கிற கோபுரங்களை ஆண்டவர் இடிச்சு தள்ளிடுவார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால அந்த இடத்திற்கு மறுபடியும் நம்ம போக கூடாதுன்னு சொல்லி சத்தியம் இருக்கிற இடத்திற்கு நம்ம போவது கிடையாது. உலகம் எது நமக்கு தருகிறதோ, பணம் உங்களுக்கு கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல போய் நம்ம நல்லா ஜம்முன்னு உட்காந்துடுறோம். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார்னு சொல்லுகிற இடத்துல நம்ம போய் உட்காந்துடுறோம். ஆசீர்வாதங்களை தருவார்னு சொல்லுகிற இடத்துல போய் உட்காந்துடுறோம். தீர்க்க தரிசனம் அப்படின்னு வந்தாலும் கூட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நாம எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி நாட்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோடு கூட நடந்து கொள்ளுங்க.